15 பைசா பிள்ளைக்கு பால் வாங்க வேணும், 10 பைசா தான் தருவேன். அந்த ரிக்ஷாக்காரில் ஏறுமா அப்படின்னாராம். ஏறி உட்காந்து ஃபர்ஸ்ட் பயணம் என்னுடையது. நான் போயிருக்கேன். எங்க அம்மா இதை சொல்லி எங்க தெரியுமா நிறுத்துறாங்க, எனக்கு எப்போ தெரியுமா சொன்னாங்க, நான் ரொம்ப முதல்ல மலேசியாவுக்கு கிளம்புறேன். அந்த டைம்ல காலில் செருப்பு போடுறேன், எங்க ஏர்போர்ட் போறதுக்கு. அந்த ஸ்பாட்ல சொல்லுது எங்க அம்மா இந்த கதையை. ஏமா இப்போ சொன்னீங்க நீங்கன்னு சொன்னீங்க. இல்லை, என் குழந்தை இப்படி கையில் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த 2 காலை பார்த்தேன்ல, அது இப்போ இப்படியே கண்ணில் இருக்கு. அந்த 2 கால் தான் இப்போ மலேசியா போகுது, ஃப்ளைட் ஏற போகுது சொன்னாங்களா. இல்லை, நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, போகும்போது எங்கள் அம்மா சொன்னது, அங்கே எங்கேயாவது கடல் இருந்துச்சுன்னா கால் நினைச்சிரு சுல்தானா. ஏமான்னு கேட்டேன். நான் சொல்றேன் பாருங்க, படிச்சிருக்கணும்லாம் கிடையாதுங்க. இங்க ஆழமான அறிவும் விழிப்புணர்வும் இருந்தால் போதும். எங்க அப்பா கவிஞர், என் அப்பாவின் கவிதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தவர் எங்க அம்மா. என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த கால்களால் அங்க போய் கடல்ல கால் நினைச்சிரு, ஏன்னா நீ கால் நினைச்ச தண்ணி உலகம் எல்லாம் சுத்தம்.